நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு தகவல். ஒரு ஊரில் கண்ணன் அப்படின்ற ஒரு சின்ன பையன் இருக்கான். அவன் புத்திசாலித்தனமாக இருக்கிறான். சில நேரங்களில் சின்ன சின்ன குறும்புத்தனமான சேட்டைகளும் பண்ணிக்கிட்டு வரான். ஒரு நாள் பள்ளிக்கு போகிறான். அப்படி போகும் வழியில் ஒரு கடையில் சாக்லேட் வாங்கி சாப்பிட்டுட்டு போயிட்டுருக்கிறான். அந்த காகிதத்தை பிரித்து சாலையில் போட்டுட்டு போகிறான். இதை பார்த்து அவனுடைய பள்ளி ஆசிரியர் கேட்குறாரு, சாலையில் குப்பையை போடுறது சரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த பையன், சின்ன ஒரு காகிதம் தானே, அது என்ன பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்போது ஆசிரியர் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறாரு. ஒரு நபர் இந்த மாதிரி தான் ஒரு இடத்துல ஒரு குப்பையை போடுறாரு. அதை பார்த்து அங்கே வரக்கூடிய அடுத்த நபர் அவர் வீட்டில் இருக்கக்கூடிய குப்பையெல்லாம் கொண்டு வந்து அந்த இடத்துல போடுறாரு. இப்படியே ஊர் மக்கள் எல்லாம் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் அந்த இடத்துல குப்பையை போட்டு அது ஒரு குப்பை மேடாகவே மாறிடுது. பின்னாளில் பார்த்தீங்கன்னா அது அந்த ஊருக்கு எல்லாமே ஒரு நாட்டத்தை தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய குப்பை மேடாகவே மாறிடுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை பார்க்குறான் அந்த சின்ன பையன், சிந்திச்சு பார்க்குறான். அவன் போட்ட அந்த குப்பையை பார்த்து அவனை மாதிரி ஸ்கூல் பசங்க எல்லாமே நிறைய குப்பையை போட்டு அந்த ரோடு ஃபுல்லாக குப்பையாக இருக்கிறத அவன் கவனிக்கிறான். ஒரு கட்டத்தில் எல்லா நபர்களுக்கிட்டும் இந்த ஆசிரியர் சொன்னதை எடுத்து சொல்லி அந்த குப்பையெல்லாம் ஒவ்வொன்றா ஸ்கூலுக்கு போகும்போதும் வரும்போதும் எடுத்து அந்த சாலையை சுத்தமாக பண்ணிடுறாங்க. ஸோ இது மூலிமா நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் இந்த மாதிரி தான் நிறைய பேர் ஒரு ஊரில் போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு முட்டு சந்து இருக்கும், அல்லது ஒரு 3 ரோடு இருக்கும். அங்கே வீட்டிலேருந்து அந்த கவரில் குப்பையை எடுத்துகிட்டு போவாங்க. யாரும் பார்க்குறாங்களா இல்லையான்னு பார்த்துட்டு அந்த குப்பையை அந்த இடத்துல போட்டு போவாங்க. அதை பார்த்து 4 பேர் அந்த இடத்துல குப்பையை போட்டு ஒரு மிகப்பெரிய குப்பை மேடை மாறிடும். இது உங்கள் ஊர்லேயும் நடந்திருக்கும். அதனால் அவங்கவுங்க வீட்டில் இருக்கக்கூடிய குப்பைகளை அதுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு இடத்துல மட்டும் போடுங்க. தேவையில்லாத இடத்துல குப்பையை போட்டால் நம்ம சுற்றமும் சுகாதாரமும் நல்லா இருக்காது அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். அடுத்ததாக எஸ்பிஓவில் ஒரு முக்கியமான அப்டேட் சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நபர்கள் எஸ்பிஓவில் பார்த்தீங்கன்னா பை மோட் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனில் கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. 9,999 ரூபாய்க்கு பண்ணியிருப்பீங்க சில நபர்கள். சில நபர்கள் 13,000க்கு பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த நபர்களுக்கு உண்டான ஒரு முக்கியமான அப்டேட் தான் இது. இன்றைக்கி மாலை 5 மணிக்குள்ளார அந்த வேலையை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லலை அப்படின்னா உங்கள் கூப்பன் கோடுக்கு உண்டான அமௌண்ட்டு கம்மியாக இருந்துச்சுனாலையும் அதை நீங்கள் இனிமேல் ரெக்கவர் பண்ண முடியாது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் 9,999 ரூபா, கிட்டத்தட்ட 10,000க்கு நீங்கள் கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 13,000 ரூபாயை கொடுக்குறத எஸ்பிஓ ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு உண்டான அந்த கூப்பன் கோடு, அதாவது 13,000க்கு உண்டான ஒரு கூப்பன் கோடு உங்களுடைய பைமோட் அப்ளிகேஷனில் அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஒவ்வொன்றா கவுண்ட் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு கூப்பனுக்கும் 500, 200, 300, 100 அப்படின்ற மாதிரி கூப்பன் கொடுத்துருப்பாங்க. அதனுடைய கூட்டு தொகை 13,000 வருதா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பைமோட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபோன் நம்பர் கேட்கும். அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை போட்டுட்டு அக்கௌண்ட்ஸ் அப்படின்றதில் போயிட்டு மை கூப்பன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு கூப்பன் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொன்றா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா அதனுடைய கூட்டுத்தொகை 500, 200, 300, 500ன்னு அப்படின்னு இருக்கும். அதனுடைய மொத்த கூப்பன் 13,000க்கு இருக்குதா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்குங்க. பார்த்துட்டு சப்போஸ் உங்களுக்கு அந்த கூப்பன் தொகை கம்மியாக இருக்குது, ஒரு 10,000 இருக்குது, அல்லது 12,000 இருக்குது, 12,500 இருக்குது அப்படின்னு சொன்னால், எனக்கு கூப்பன் தொகை கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் கமாண்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அதில் ஃபோன் நம்பர் இருக்கும். அவங்களுக்கு நீங்கள் தகவல் சொன்னீங்கன்னா அந்த கூப்பன் பேலன்ஸ் உங்களுக்கு எவ்வளோ வர வேண்டியது இருக்குது அதை உங்களுக்கு சரி பண்ணி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதை இன்றைக்கி 5 மணிக்குள்ளார பண்ண சொல்லியிருக்கிறாங்க. மறந்து விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எல்லாருமே செக் பண்ணிக்கோங்க. இந்த கூப்பனை எப்படி நாம் 13,000 பணமாக வாங்குறது அப்படின்றது நிறைய கேள்விகள் இருக்குது. நீங்கள் ஒரு பொருளை பைமோட்டில் வாங்கினீங்க அப்படின்னா இந்த கூப்பன் கூட கொடுத்தீங்கன்னா அதில் என்ன டிஸ்கவுண்ட் சொல்லியிருக்காங்களோ அந்த டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதில் உங்களுக்கு அந்த 500 ரூபா சேவ் ஆகும். சப்போஸ் வேறு ஒரு நபர், உங்கள் ஃப்ரெண்டு, சொந்தக்காரர் யாராச்சும் பக்கத்து வீட்டில் ஒரு மளிகை கடையில் பொருள் வாங்குறாங்கன்னா நீங்கள் பைமோட்டில் அவங்கள பர்ச்சேஸ் பண்ண வச்சிங்கன்னா இந்த கூப்பன் கூட அவங்கக்கிட்ட கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு 500 ரூபா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி அந்த 13,000 நம்ம வாங்கிக்கலாம்.
இல்லை அப்படின்னாலே அதை ஒட்டுமொத்தத்தையும் சேல் பண்ணுறதுக்கு உண்டான வழிமுறையை எஸ்பிஓவை சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 13,000 கண்டிப்பாக எல்லாத்துக்கும் கிடைக்கும். 13,000க்கு கூப்பன் கோடு பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு 16,000க்கு உண்டான கூப்பன் கோடு அதில் இருக்குதா அப்படின்றத உங்களுடைய பைமோட் அப்ளிகேஷனில் எல்லோரும் செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி மாலை 5 மணிக்குள்ளார அந்த செயலை சொல்லியிருக்காங்க. அதை எல்லோரும் சரியான முறையில் பயன்படுத்திங்க. மிஸ் பண்ணிவிட்டு கடைசியில் எனக்கு தெரியல அப்படி இப்படின்னு சொல்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ளூயன்சர் பிஸ்னஸ் மேன் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க இல்லையா, அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேல்ஸ் டீமில் இருக்கிறவங்களும் அந்த பிஸ்னஸை பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்குதோ அவங்க கண்டிப்பாக அந்த இன்ஃப்ளூயன்சர் பிஸ்னஸ் அப்படின்ற அந்த கான்செப்டை ஏற்கனவே நானும் சொல்லியிருக்கிறேன். டெலிகிராமில் அதை பற்றின வாய்ஸ் மெசேஜ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதில் உங்களுக்கு விருப்பம் என்னால் செய்ய முடியும் அப்படின்னா நீங்கள் அதை தாராளமாக செய்யலாம் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். உங்கள் டவுன்லைன் நீங்கள் யாராச்சும் தெரிஞ்சவங்க உங்களுக்கு கீழே எஸ்பிஓவில் இருந்தாங்கன்னா இந்த தகவலை கண்டிப்பாக அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததாக நாளைக்கு பார்த்திங்கன்னா 2026 தேர்தல் நாள். தமிழகத்தில் ஒரு மாற்றம் வரணும் அப்படின்றதுக்காக ஒரு தேர்தல் 5 வருஷத்துக்கு ஒரு முறை அவங்க நல்லாட்சியை கொடுத்துருந்தாலையும் அடுத்தது ஒரு நபரை வர வைக்கணும், அல்லது அதே நபரை வர வைக்கணும், அல்லது புதுசாக யாராச்சும் ஒரு நபரை வரணும் அப்படின்ற மாதிரிக்கு உண்டான ஒரு தேர்தல் நாளைக்கு. எல்லாரும் ஓட்டு போட கட்டாயம் போங்க. உங்களுடைய ஓட்டை சரியான நபருக்கு போடுங்க. உதாரணத்துக்கு நான் சொல்லணுன்னா, ஒரு செல்ஃபோன் வந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பட்டன் செல் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான அதில் அப்டேஷன் செல் வந்தது. அதுக்கப்புறம் டச்சஸ் ஃபோனு இன்றைக்கி நிறைய வந்துடுச்சு. அந்த மாதிரி ஆட்சியிலும் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு மாற்றம் இருந்தால் மட்டும்தான் அதில் நம்ம புதுசாக ஏதாச்சும் நம்ம மக்களுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கும். ஆரம்பத்தில் செல்ஃபோன் வரும்போது இந்த மாதிரி வீடியோ காலோ அல்லது டச்சஸ் ஃபோனோ கேமராவோட கிளாரிட்டியோ இந்த மாதிரி பல விதமான செயல்கள் அதில் இல்லை. சும்மா பேசுறதுக்கு மட்டும் பயன்படுத்திட்டு இருந்தான். அந்த செல்ஃபோன் அப்டேஷன் ஆக ஆக இன்றைக்கி உலகமே செல்ஃபோனில் தான் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துட்டான். அந்த மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய ஆட்சி அதே மாடலில் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் எதாவது புதுசாக வருதானா எனக்கு ஒன்றும் வந்த மாதிரி தெரியல. அதனால் புதுசாக நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு மாற்றம் வரணுன்னா நம்ம புதுசாக ஒன்று கொண்டு வந்தால் மட்டும்தான் அதில் மாற்றம் இருக்கும். அதனால் எல்லாரும் உங்கள் ஓட்டை ஒரு புதிய மாற்றத்துக்கு உண்டான ஓட்டை போட்டு ஒரு நல்ல ஆட்சியை தேர்ந்தெடுங்க. அது நமக்கு உண்டான ஆட்சி அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.